ஏன்னா பிள்ளைக்கு மரியாதை அம்மா நிறைய அம்மாலாம் ஏன் சண்டை போடலாமா? சண்டை புண்டானே அங்கிட்டு போடுறா சுண்ணு ஆளு புண்டா நான் தான் கிடைச்சனா சுண்ணு போடுறாங்க. அடிக்குவோமா? அடிக்கலாமா? அடி யாரு? எங்க அம்மா நிறைய ஜாரு இன்னும் போட்டு தள்ளி இருப்பேன். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா பைட்டியா. அதான் நீங்க என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து என்ன படம் அப்படின்னா, இந்த வருமா இல்ல இதுதான் ஆமா இந்த பத்தியா ரெட்ரோவா ரெட்ரோ பத்தி. ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ். எஸ். படத்தோட ஆக்டர் வந்து லீட் ஆக்டர் வந்து சூர்யா, அதுக்கப்புறம் பூஜா ஹெட்ஜி, அதுக்கப்புறம் ஸ்ரேயா, அதுக்கப்புறம் நாசர், ஜெயராம், சிங்கம்புலி. அவ்வளவுதான். என்னமா பண்ற நீ? இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ரெட்ரோ. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சாரி, எனக்கு தெரியாது. ஆனா அந்த ரெட்ரோ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டரான கார்த்திக் சுப்ராஜ் என்னென்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தாக்கா, பீஸா, அதுக்கப்புறம் ஜீரதண்டா, அப்புறம் ஜீரதண்டா 2 இங்கிற படமாவே இருக்கு. ஆமா, மெர்க்குரி தின்னியா மண்டல. அதாவது பீஸாவும் பீஸா சாப்பிட்டு ஜீரதண்டா குடிக்கலாம். ஆமா, மெர்க்குரி வந்து பார்க்கலாம், வேட்டை வந்து ஓட்டலாம். இதுக்கு இந்த படமே பரவாயில்ல. அவன் குழப்படாத நீ போட்டு குழப்பிட்டு இருக்க. அதாவது கருமம் சீக்கிரம் போய் இருந்துட்டு வா. அதாவது என்னப்பா ஜாலியா இருக்குதா? அடினே இருப்பேன். ஏன் ரெட்ரோவா? ஏன் ஆடுறீங்க? அதான் அடினே இருப்பேன். அதாவது ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இந்த படத்துக்கு ஒன்லைனே சொல்ல முடியாது. ஏன்னா இது 3 பார்ட்டா வந்திருக்கு. 3 பார்ட்டையும் எடுத்து ஒரே படமான பாட்டா. ஆமா, 5ல வரும். லவ், லாஃப்டர், வார், கல்ட், டேம் அப்படின்னு வரும்ல. 5 வரும். ஒரு 5 சிச்சுவேஷன்ல 3 செக்மெண்டா எடுத்திருப்பாங்க. புரியுதா? இல்ல அப்படிதான் இருக்கும். அதுக்காக மனம் தளர்ந்துடக்கூடாது, தைரியமா பார்க்கணும். இன்னைக்கு மட்டும் இந்த படத்தை பார்த்து நான் போயிட்டு வெளியே போய் கதை சொல்லிட்டேன், ஜெயிச்சுட்டேன். அதாவது 5 செக்மெண்ட், 5 செக்மெண்ட் ஆஃப் வேரியேஷனை காட்டுறாங்க. ஆனா 3 ஸ்டேஜா காட்டுறாங்க. புரியலையா? புரியும்படியா சொல்லுமா? புரியும்படி சொன்னாதான் புரியும். அப்ப புரியும்படியாவே சொல்றேன். இந்த கதையில வந்து லவ் இருக்கா, அது மாதிரி ஃபைட் இருக்கா, லாஃப் இல்ல, அது இல்ல, உண்மையிலே இல்ல. ஃபைட் இருக்கு. கேட்டா லவ் படம்ன்றானுங்க. லவ் படம் சிரிப்பு படம்ன்றாங்க. அவனுக்கே தெரியாது. தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. சொல்லு. ஃபைட் இருக்கா, லவ்ன்றாங்கல்ல, அதுலயும் ஹீரோவுக்கும் ஃபைட் தான் இருக்கும். லாஃப்னு சொல்றாங்கல்ல, அதுலயும் ஒரு ஃபைட் தான் இருக்கும். சரி, ஓகேவா? அப்ப தனித்தனியா சொல்ல வேணாம். சண்டை படம், சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு மசாலா திரைப்படம் அப்படி சொன்னா போதும். அதை விட்டு செக்மெண்டா பிரிக்கிறாங்களாம். அது அவர் சொன்ன பிரகாரம் போய் பார்த்தாக்கா படத்துல வந்து ஃபைட் காட்சிகள் நல்ல தரமான ஃபைட் காட்சிகளா வந்துட்டு நிறைய வச்சாலும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு பையன் சின்ன பையன் ட்ரெயின்ல ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம பையன் அந்த பையன் நல்லா ஃபைட் போட்டிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம், கடைசி 40 நிமிஷம் சூப்பர் தரமான. அது மட்டும் தான் படம். நடுவில் இருக்க 1.5 மணி நேரம் அவ்வளவுதான். மலர்களை போங்கை உறங்குகிறாள் புகை போட்டு ஊதி நல்லா ஊதி போடு. அதாவது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அடி சும்மா செம்ம சூப்பரா போகும். மவன இந்த படம் பிச்சுதா குடிங்கிச்சுறான்னு நினைச்சிருப்போம். திடீர்னு கங்குவா படத்தை எடுத்து உள்ள சொல்ற மாதிரி கொஞ்சம் அடியே போவோம். என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா,
அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத, எல்லாம் திரும்பி வந்துடும். அண்ணன் விட மாட்டேன். இப்ப பாரு, தங்கம் மாதிரி கொஞ்சம் நடுவுல வந்துச்சு. ஐயோ போச்சுன்னு நினைச்சான். அப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சம் ஒப்பத்தி வீட்டுக்கு போகும்போது பரவாயில்ல நல்லாதான் இருக்கு அப்படின்னு வீட்டுல போய் உட்காந்து யோசிச்சோம். ஆமா நடுவுல எல்லாம் என்ன படம் என்ன வந்துச்சு அது யாரு நம்ம தான் தூங்கிட்டோமே. அந்த ஹீரோயின் கோச்சிட்டு போவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறுப்பாக படம். நீ ஏன் கோச்சிட்டு போன இப்ப உனக்காதானே அவன் கைய வெட்டான். லவ் பண்ணக்கூடாது. அதுதான் லவ் பண்ணி செய்ய உடனே வந்து இதை பண்ணாத அதான் பண்ணாத. ரொம்ப நல்ல விஷயம். ஹீரோயின் வந்து பைத்தியம். அதுல அந்த டாபி கேரக்டர் தெரியுமா? சூர்யா தான். ஜெயில போட்டுருவாங்களா அடி. அந்த அடி டாபி ரொம்ப நல்லா அவன் நல்லவன் காமிச்சுக்கிறாரா. எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு போயிரு. நீ இங்க நல்லவன் காட்டு அந்த மாதிரி இருக்க அந்த பொண்ணு அடி. நல்லா இருக்கு. ஹீரோயின் மைண்ட் செட் எப்படின்னா ஒருத்தன் 50 பேர் வெட்ட வந்தாலும் சண்டையே போடாம கை கட்டி நிக்கும். அப்பதான் வந்து அந்த பொண்ணுக்கு மேல காதல் வருமா. ஆமா அதுக்கப்புறம் காதல் வந்தா என்ன வரல அதான் வெட்டி போட்டு போயிட்டானுங்களே. ஒரு லவ்னு வந்துச்சுன்னா அந்த லவ்வுக்கு வந்து அவன் எப்படி இருக்கானோ அப்படியே லவ் பண்ணணும். நீ இதை மாத்து நான் அதை மாத்து சட்டையை மாத்து ஜெட்டிய மாத்துனா அவன் ஆளை மாத்துவான். படத்தோட கதையை சொல்லுங்க. என்னடா கேட்ட கதை கதை எந்த கதை? ரெட்ரோ கதை. ரெட்ரோ கதை நான் சொல்லுமா? இது எப்படா கதையை சொல்றது? இல்ல எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறது ஒண்ணுமே தெரியல. ஏய் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க ரிவ்யூ பண்ண கூடாதுன்னு தான் கதையை அப்படி எடுக்கிறாங்க. ஓ எங்களுக்கு உங்களுக்கு தான் போட்டியா? சொல்லிட்டா கதை ஓட்டுற பார்த்த படம் முன்னாடி ஓட்டுறா. இப்ப பின்னாடி படத்தை ஓட்டவா? ஒரு அனாதை பையன் அவன் வந்துதான் அவன் தான் சூர்யா. ஓகேவா? அதை வந்து தத்தெடுத்து வளர்ப்பாங்க. யாருன்னா ஒரு டான் மிகப்பெரிய டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஒய்ஃப் வந்து தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அந்த அம்மா என்ன ஆகும் தெரியாது திடீர்னு செத்து போயிடும். அப்போ வந்து அவங்க அம்மாவை கொல்லி வைக்கும் போதுதான் ஹீரோயின் குட்டி ஹீரோயின் வந்து இன்ட்ராக்ட் ஆவாங்க. நீ சிரிச்சா நல்லா இருப்ப சிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்க அப்படின்னு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சூர்யாக்கு இந்த படத்துல வந்து சிரிப்பே வராது. நான் சிரிக்கவே மாட்டேன். சிரிக்கவே முடியாது. அவனுக்கு சிரிப்புனா என்னன்னே தெரியாது. கட் பண்ணா சூர்யா பெரிய லைடு. பெரிய லைட் பார்த்தா எல்லாரையும் அடிச்சு துவச்சு சிரிப்பா போகுது. அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் போடுவாங்க. சிரிப்பா இருக்கும் அந்த மீட்டிங். ஏண்டா நீ அடிச்சதும் இல்லாம குடிச்சு மீட்டிங் வேற போறியா? என்ன கல்யாணம் ஆக போகுது. இனிமே யாரா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட டீல் பண்ணிக்கீங்க. எங்க அப்பா கிட்ட கூட போக கூடாது. ஆமா வளர்ந்து விடுவேன். ஆனா நான் எங்க இருப்பேன் எனக்கே தெரியாது. ஆமா எங்க அப்பா நான் பாத்துட்டு தான் இருப்பாரு. எப்படி பாப்பேன்? அது பாப்பங்க. அடிச்ச கொண்டு அந்த டயலாக் பேசி கொடுத்தானே அந்த வில்லை குரூப் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விடுதமா இருக்கும். இதுக்கு எனக்கு கொண்டிருக்கலாமே. இது அதுக்கும் அதாவது சூர்யா வந்து அந்த பொண்ணு வந்து திருத்திரும். சூர்யாவை யாரும் ஹீரோயின் வந்து திருத்திட்டு இவங்க வந்து நல்லவரா மாட்டாராம். நல்லவரா மாறினா என்ன பண்ணும்? உங்களோட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு தான் ஒரு நியாயமான மனுஷன் அந்த பதவியை விட்டு விலகணும். தங்க மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட் லான்ச்சர் அதை வந்து ஆர்மிக்கே தெரியாம கடத்திட்டு வருவாங்க போல இருக்கு. இந்த குரூப் யாரு? சூர்யா குரூப். திடீர்னு பார்த்தா அதை நான் மறைச்சு வச்சுட்டு நான் நல்லவன் ஆயிட்டேன். நல்லவன் ஆகு பொருளை கொடுத்து நல்லவன் ஆயிட்டு. அப்போ வந்து கேப்பாண்டே எங்கடா அது தர முடியாதுப்பா. தம்பி சொன்னாங்க ஒழுங்கு மாதிரிதான் கொடுத்துரு. அதை வச்சு பெரிய லெவல்ல நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். இல்ல நான் தரமாட்டேன் தரமாட்டல அப்போ பொண்டாட்டிய போட்டுறேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்துட்டு அவன் பொண்டாட்டிய வெட்டலான்னு போவாரு. அதுக்குள்ள சூர்யா அப்படிங்க அவங்க அப்பா கையை வெட்டிடுவாரு. அதோட பார்த்தா சூர்யா வந்து ஜெயிலுக்கு போயிடுவாரு. அதாவது இந்த பொண்ணை வெட்ட போறான்றனால்தான் சூர்யா தடுத்து கையை வெட்டாப்புல. அதை கூட புரிஞ்சிக்காம அந்த பொண்ணு சூர்யா மேல கோச்சிட்டு நீ இன்னும் சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு சண்டை போடாத ஆம்பளையா ஏறும். நீ இன்னும் சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு சண்டை போடாத ஆம்பளையா ஏறும். உண்மையாவே லூசு புண்டதான் போல. அதாவது பி ராமானுஜம் அந்த மாதிரி கேரக்டர் தான் பொண்ணுங்களுக்கு எதிர்பார்க்க. ஒரு ஃப்ளோ இல்ல படத்தோட வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக முடியல. சூப்பர் கதை. ஆனா உங்களுக்கு சொன்ன கதை நல்ல பர்ஃபெக்டான கதை. ஓகேவா? அது ஏன் இப்படி எடுக்கிறீங்கன்னு தான் புரியல. ஸ்கிரீன் பிளே நல்லா விறுவிறுப்பா பண்றேன்ட்டு போட்டு குழப்பி வச்சு ஒரு மாதிரி கொத்துக்கை போட்ட மாதிரி போட்டு வச்சிட்டாங்க. கதையே ஒன்னும் புரியல. எல்லாரும் முக்கியமாக சொன்னது வெறும் படம் 40 நிமிஷம் 40 நிமிஷம் கதை தான். இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க நிறைய சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணை தேடிட்டு அவர் ஜெயில இருந்து தப்பிச்சு வெளிஸ்லாவில ஜெயில தப்பிச்சு அந்த பொண்ணை தேடி போய்
போவாரு. அங்க பார்த்தா அவர் அந்தமான் தீவுல இருப்பாங்க. அந்த அந்தமான் தீவுல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு வில்லன் அதாவது நாசர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர் வந்து அடிமையாக்கி அவர் வந்து ஒரு ஷோ மாதிரி நடத்துவாரு. அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தேவையானது என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபைட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அகதி அந்த ஊர்லயே இருப்பாங்க அந்த மக்களை வந்து அடிமையா புடிச்சிட்டு வந்து இவனுங்களை ஆளுங்களை ஒரு 4 பேர் செப்பட்டு வார் மாதிரி நடத்துவாங்க. சரி, எதுக்கு இந்த மாதிரி அடிமையா இருக்காங்கன்னு பிளாஷ்பேக் சொல்லி ஓப்பன் பண்ணும் போதுதான் பிளாஷ்பேக்ல வந்து 1860 காலத்துல போறாங்க. இந்த அந்தமான் தீவுல இருக்க பழங்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு சூளம் ஒண்ணு வாங்கி அது கோயிலுக்கு வந்து சாமிக்கு சாத்தலான்னு பாப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய மனுஷன் வேணும்ட்டு அந்த ஊர் பெரிய மனுஷன் நாசரை கூட்டிட்டு சாத்த சொல்லுவாங்க. பெரிய மனுஷன் பிக்காரி அப்படின்ட்டு வந்து அந்த ஊர் பூசாரி சொல்லிடுவாரு. அப்படி சொன்னதுனால இவன் வந்து நல்லவன் கிடையாது, இவனால இவன் கையால செய்யக்கூடாது அப்படின்ற டென்ஷன் ஆகி நாசர் என்ன பண்ணுவாரு, கோயில மூட சொல்லிடுவாரு. இதுக்கு பரிகாரமே இல்லையா சாமி அப்படின்னு கேட்கும்போது பூசாரி என்ன சொல்லுவாரு, பெரிய அஷ்டமியில ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வயிற்றுல வந்து சூளம் மச்சமா இருக்கும். சூளமே ஒரு மச்ச மாதிரி இருக்கும். அந்த குழந்தை தான் வந்து இந்த மக்கள் எல்லாம் காப்பாத்தி அந்த குழந்தை தான் வந்து இந்த சூளத்தை எடுத்துட்டு வந்து இங்க கோயில்ல வைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆசை டென்ஷன் எடுது. அதாவது இவருக்கு என்ன கான்செப்ட்னா, மற்ற டைம் எல்லாம் பிறந்ததுன்னா அந்த குழந்தைய கூட்டு போயிட்டு சின்ன வயசுல அடிமை ஆக்கிடுவாங்க அந்த குழந்தைங்களை. ஆனா அந்த சொன்ன டேட் இருக்குல்ல, தேய்பிரி அஷ்டமின்னு சொல்றாங்களா, அந்த டேட்ல பிறகுற குழந்தை என்ன பண்றாங்கன்னா கொண்டுறாங்க. உட்காந்து உனக்கு பூனை மச்சம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உனக்கு சாவடி அந்த டைம்ல குழந்தையா கொண்டுறது. அப்படி இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்கும். 2 பேரா மாமி? அதாவது அந்த ஆண் குழந்தை பிறந்துரும். அந்த சூழல் மச்சமா இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பிறந்துரும். அந்த ஆண் குழந்தை கூட ஒரு பெண் குழந்தையும் பிறந்துரும். கிஜிக் அப்ப என்ன பண்ணுவாங்க, சவுண்டு கட்டு அங்க இருந்து வந்துருவாங்க. அந்த காவலாளி எல்லாம் வந்து வரதுக்குள்ள என்ன பண்ணாங்க, அந்த ஆண் குழந்தைய தூக்கி ஒருத்தர் குத்து எதுவுமே எங்க பொழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட குத்துருவாங்க. அந்த ஆளியா அந்த பூசாரி அது அப்படியே கை மாறி அந்த டான் கிட்ட போயிடும். அந்த டான் போற குழந்தை, அந்த டான்ட்ட போற குழந்தை தான் சூர்யா. அந்த சூர்யா வந்து அந்த சூலத்தை திருப்பி கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சாரா, சொந்த அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு அவங்க காலை கண்ணீர்லயே கழுவினாரா அப்படின்றத ஒரு லென்த்தா ஒரு செக்மெண்டா சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். ரசிகர்கள் 2 தடவை பார்க்கக்கூடிய படமாகவும் ஜெனரல் ஆடியன்ஸ் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமாகவும் இந்த படம் கங்குவா. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு மாதமாக தேர்ந்தெடுத்து 3.5. அடுத்த படம் என்ன படம்? தோசையா? தோசை இல்லையா, மசால் தோசையா? தக் லைஃப் கிழிஞ்சது. தரமான சம்பவத்தை இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓவரால் பார்க்கும்போது படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான மூவி. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். ஜாலியா எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க.